அனைவருக்கும் வணக்கம்ங்க. 17/7/2026 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க. 3 நீத்து 9 மாதம் சினைங்க. தரமான காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மயிலை காலுக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 கண்ணுக்கு போக தெளிவாக கறக்குங்க. எல்லா மாடுகளையும் நம்ம பெருங்கூட்டு மாடுகள்னு குறிப்பிட்றதில்ல. மாடு அந்தளவுக்கு நல்ல நெட்டு நீளம்ங்க, நல்ல பெரு உடம்புல இருக்குதுங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 1 வாரம் ஆச்சுங்க. நல்ல தாலி தண்ணி குடிக்குதுங்க, நல்ல குணவனம்ங்க, நல்ல புறவேத்தமான மாடு, வாழறக்கம் இருக்குதுங்க. வடிகால் சுத்தம். ஒரு 10 நாளில் கன்று போட்டுருங்க. இதனுடைய விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. 3 நீத்து மயிலை மாடு, 9 மாதம் சினை, 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலை 2 மாலை 2, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியும் கண்ணுக்கு போக. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்க கறக்க எல்லாத்துக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல தெளிவில் காங்கை மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல பெருங்கண்ணா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல பெருவெட்டு மாடை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாளில் கன்று ஈனிருங்க. நல்ல தெளிவான ஒரு மயிலை சினை மாடுங்க. காங்கை மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம காங்கை மாடுகளில் நம்மளுடைய பதிவுகளில் எங்கெல்லாம் கிடைக்குதோ, இளம் சினை இருந்தாலும் இறை சினை இருந்தாலும் கன்று மாடுகள் இருந்தாலும் எல்லாமே நம்ம பதிவாக கொண்டு வந்துட்டுருக்குறோம். பிடிச்சதுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ரீல்ஸில் பார்க்குறவங்க இல்லை மெயின் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுத்துடலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றிக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் இடத்துல இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. நம்ம மூக்கணாங்கயிறு, கொம்பு கயிறு எல்லாமே மாற்றியும் வச்சுருக்குறோங்க. ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க வீட்டுக்கு போகணுங்கிறத நம்ம உறுதியாக இருக்கிறோம். குடல் புழு நீக்கமும் பண்ணியும் அனுப்பிச்சி விடுறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ் கிடாரிங்க. 18 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல குணம். இன்னும் பல் போடலிங்க. பல் போடுறதுக்கு ஒரு 4 to 5 மாதம் ஆயிரும். சினை பருவத்துக்கு வர்றதுக்கும் ஒரு 5 to 6 மாதத்தில் வந்துடும். காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க. என்னுடைய தாய்மாடு காங்கிரேஜ் மாடு. அதுக்கு காங்கேயம் காலை போட்டதுனால இந்த மாதிரி காங்கேயம் காங்கிரேஜில் இருக்குது. பால் நல்லா கெட்டியாக இருக்கும். 2க்கும் கிராஸுங்க. காங்கேயம் ஒரு வேலைக்கு தலையத்தில் ஒரு 1.5 to 2 கறக்குதுன்னா இது ஒரு 2 to 2.5 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. 18 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காங்கிரேஜ் கிராஸ் கிடாரி. சுழி சுத்தம். கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. மூக்கு குத்தி இருக்குதுங்க. பல் போடுறதுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு மேலாகும். 6 மாதத்துக்குள்ளே சினை பருவத்துக்கு வந்துடும். நல்ல குணத்துலேயும் நல்ல தரத்துலேயும் வேணும், பட்ஜெட்லேயும் வேணும், சந்தை மதிப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நல்ல தோல் நைஸுங்க. நல்ல ஒரு பொறுமையான கிடாரி. குடல் புண்ணிக்கும் நம்ம செஞ்சுருக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க தெளிவுபடுத்தி வாங்கலாம். நேரில் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகலாமுங்க. நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகைங்கிறது உங்கள் வீடு வந்த பிறகு நீங்கள் கொடுத்தால் போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல ஒரு தரமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க. சுழி சுத்தமான கன்று. கன்றுக்கான வயது 10 நாட்கள் ஆகுதுங்க. என்னுடைய தாய்மாடு தவறிடுச்சிங்க. கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது. வேறு எந்த மாடு இருந்தாலும் பால் ஊட்டிக்குதுங்க கன்று. நீங்கள் பால் ஊட்ட வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, கலப்பின மாடு வச்சுருக்கீங்க இல்லை நாட்டு மாடுகள் வச்சுருக்கிறீங்க, கட்டாயமாக பால் ஊட்ட வைக்க முடியும். ஒரு 3 to 4 மாதமாவது வேலைக்கு 1/2 லிட்டர் பால் ஊட்ட வைக்கலான்னா தாராளமாக வாங்கலாம். விற்பனை விலை 6,000 ரூபாய்ங்க. நல்ல பெருங்கூட்டு மயில மாட்டுக்கு பிறந்த கன்று. நல்ல ஏர்வியான திமிழ் அமைப்புங்க. நல்லா பால் ஊட்டுதுங்க. எந்த மாடாக இருந்தாலும் பால் ஊட்டிக்குது. கட்டாயம் குறைஞ்சபட்சம் வேலைக்கு 1/2 லிட்டராவது ஊட்டணுங்க. அதிகபட்சம் ஒரு 3/4 லிட்டர் இப்போ ஊட்டினா போதுமானதுங்க. கன்று கட்டுற இடத்துல மண் தரையாக இருந்தால் கொஞ்சம் கூலங்களை தூவி விட்டு கட்டுங்க. ஏன்னா இளம் கன்றுகள் மண் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்க்கிறதுக்காக கூலத்தை தூவி விட்டோம்னா மண் சாப்பிடாதுங்க. தாது உப்பு கலவை கட்டி கன்றுகள் கட்டுற இடத்துல
அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 1/2 கிலோ 1 கிலோ அளவுகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து கண்ணு கட்ட இடத்துல தொங்க விட்டிங்கன்னா மண் சாப்பிட்ற பிரச்சனை அறவே நீங்கிடுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணீர் ஊற்றி வைக்கலாமுங்க. இளம் கன்றுகள் வந்து தண்ணி குடிக்குதோ இல்லையோ நாக்கை நலைக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் வந்து ஊற்றி வைக்கலாம். தெளிவான கன்று நல்ல திமிழ் அமைப்பில் இருக்குது. விற்பனை விலை 6000 ரூபாய்ங்க. விலை குறைப்பு இல்லைங்க, ஒரே விலை தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம். மயிலை கன்று, காளை கன்று, காங்கேயம் கன்றுங்க. கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில் வளர்க்க முடியாதுங்க. பால் ஊட்ட வச்சு மட்டும்தான் வளர்க்க முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் நீத்து ரெட் சிந்தி மாடுங்க. 8.5 மாத சினைங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. நல்ல குணம்ங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 சாயங்காலம் 3 ஒரு 7 லிட்டர் கறவை கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. 3ஆம் நீத்து ரெட் சிந்தி மாடு, 8.5 மாத சினை, கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 சாயங்காலம் 3 ஒரு 7 லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பொறுமையான மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். அந்த மாதிரியான தரம். விற்பனை விலை 51,000ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. உங்களுக்கு நல்ல தரமான காங்கை மாடு தேடிட்டுருக்கிறவங்க, தரமான வட இந்திய மாடுகள் பால் தேவைக்காக தேடிட்டுருக்கிறவங்க, அதுவும் பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். இந்த தரத்தில் வாங்கி உங்கள் இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். கன்று போடுறதுக்குள்ளே உங்கள் தீவனம் தண்ணிக்கு, நம்மளுடைய குணவனத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து மாடு செட் ஆகிக்குங்க. கையில் வந்து வாழைப்பழம் கொடுக்கறது, கடலை மிட்டாய், நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ கொடுத்து பழக்கணும்னாலே மாடுகள் வந்து நம்ம எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்மளை எதிர்பார்த்துட்டு நிற்குங்க. அதனால் உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு ரெட் சிந்தி மாடு வேணுன்னா தாராளமாக வாங்கலாம். விலை 51,000 ரூபாய்ங்க. அடுத்து வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் நீத்து பால் மயிலை மாடுங்க. இன்று காலை பிறந்த காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க. மறை இல்லாத கண்ணோடு இருக்குதுங்க. கன்று வெடி காலையில் போட்டதுனால கன்று வந்து ஃபுல்லாக ஊட்டிடுச்சுங்க. பாலுக்கு நிற்கிது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம போடுறோமுங்க. கன்று அருமையான கன்று, செட் பிளாக்கில் காராம்பசு கன்று, கிடாரி கண்ணோட 3ஆம் நீத்து மயிலை மாடு. கறவை வந்து பார்த்திங்கன்னா மாட்டினோட உரிமையால் 2 1/2 சொல்லியிருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக கறந்து போடலைங்க. ஏன்னா கண்ணை வந்து ஊட்டி மாடு நஞ்சும் போட்டு தான் நின்றுட்டு இருந்தேங்க. காலையில் வீடியோக்காக கறக்கிற மாதிரி காட்டுறோம். ரொம்ப பொறுப்பான மாடுங்க. பால் மயில மாடு. ஒரு நாள் ஆன காராம்பசு கன்று, கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் 2 1/2 கறந்துக்கலாம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால்சியம் டானிக், விட்டமின் டானிக் வந்து கொடுக்கலாமுங்க. கால்சியம் டானிக் 100 ml, விட்டமின் டானிக் 10 ml கலந்து நல்லா குளிக்கிட்டு 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ளே குளிக்கிட்டு தாராளமாக டெய்லி 100 ml தாலிலையும் கொடுக்கலாம், வாய் வழியாக புறப்பாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 10 நாளும் போது 1 லிட்டர் கொடுத்து முடிக்கும்போது பாலோட அளவு கூடி தெளிவாக 2 1/2 வந்துடுங்க. கிடாரி கண்ணோட காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக காராம்பசு கன்று, கிடாரி கண்ணோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. 2 நேரம் வந்து நீங்கள் கறந்து பார்த்து கொண்டு போகலாமுங்க. மாடு அது சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது உடலில் அம்மை வந்த தழும்புகள் ஆங்காங்கே இருக்குதுங்க. அது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். அதனால் குறை கிடையாதுங்க. பால் வற்றும் பொழுது கண்ணுக்குட்டி மட்டுமே நல்லா வச்சுருந்தீங்கன்னா 20,000 ரூபாயிலேருந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாக 30,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்கும் விற்கும். அதனால் நம்ம அதுக்கு எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. கறந்துட்டு விற்றாலும் லாபத்தான் கொடுக்கும். கண்ணை மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம். இந்த மாடு நல்ல தரமான கன்றுகள் தான் ஈனி இருக்குதுங்க. இதனுடைய தலையீத்து செவலை கிடாரி வந்து தலைச்சனில் செவலை கிடாரி கன்று போட்டு அந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்க. 2 பல்லில் நல்ல கன்றுகள் ஈனுதுங்க. என்ன காலைக்கு சேர்த்துறமோ அதே மாதிரி கன்று போடுது. நல்ல குணவனமான காராம்பசு கன்று, மன்னிக்கவும் குணவனமான பால் மயில மாடு, காராம்பசு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் கறவை ஒழுக்கத்தில் இருக்குது. நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாமுங்க. விலை 53,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க, பெருங்கூட்டு, காங்கேயம், மயிலை கிடாரிங்க, பல் போடாமையே கண்ணு ஈனி இருக்குதுங்க. கண்ணு போட்டு இப்போ தான் ஒரு 5 to 6 நாள் இருக்குங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு, மாடு கண்ணு 2 சுழி சுத்தம்ங்க. கண்ணு மாடும் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி தான் கறக்குதுங்க. இன்னும் பழக்கம் வந்து முழுமையாக கொண்டு வராதனால ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சிக்கிட்டால் எந்த தொந்தரவும் இல்லை. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. இப்போதைக்கு 1.5 கறந்துட்டு கண்ணுக்கு விடுறோம். ஒரு 10 நாள் போயிட்டால் 2 கறக்க முடியுங்க. ஒரு 2 பல் 4 பல் மாடுகள் என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இப்போவே இருக்குதுங்க மாடு. அதனால் நல்ல குணத்தில் இருக்குது. தலையீத்து வந்து எல்லா மாடுகளுமே எடுத்தோன்னே பாலுக்கு நிற்கிறது இல்லைங்க. சில மாடுகளுக்கு பழக்கணுங்கிற சூழல் ஏற்படுது. அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு 10 ஈத்து 5 ஈத்துக்கு நல்ல கன்றுகள் ஈனுங்க. அந்த மெனக்கடல் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து கறக்க முடியலன்னு உடனே சந்தையில் கொண்டு போய் விற்பனை செய்யும்போது கண் ஒரு பக்கம் விற்பனைக்கு போயிடுது, மாடு ஒரு பக்கம் அடிமாடாக போயிடுதுங்க. பல்லே போடாமல் நல்ல ஹெவி சைஸில் நேரம் 1.5 லிட்டர் கறவையில் நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாமுங்க. நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்தும் வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை, கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபாய்ங்க. மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக 45,000 ரூபாய்க்கு விற்குங்க. கன்று மாடாக இருக்குது, பல் போடாமல் இருக்குது, நேரம் 1.5 லிட்டர் கறக்குதுங்க. உங்கள் இடம் மாறினா ஒரு வாரம் வந்து ஒருத்தர் முன்னாடி பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சி கறங்க. அதுக்கப்புறம் வந்து அணைக்காமல் ட்ரை பண்ண முடியும். அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணுங்க. ஒரே வேலை 2 வேலையில் நம்ம சொல்கிறபடியெல்லாம் மாடு கேட்காதுங்க. அதுக்கான பக்குவத்தை கொடுக்கும் பட்சத்தில் டைம் கொடுத்து அதை பக்குவமாக கறக்கும் பட்சத்தில் நம்மளுடைய தேவைக்கேற்றவாறு கறந்துக்கவும் முடியும். மாட்டையும் ஒரு 10 ஈத்து 5 ஈத்துக்கு நல்லா வச்சுக்க முடியும். இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு அருமையான மாடுங்க. முதல் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு, கால் அணைக்கணும். 1.5 3 லிட்டர் பால் கறந்துக்கலாம். மாடு கண்ணு 2 சுழி சுத்தம்ங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க.